இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். பைபிளை தூக்கி பிடிச்சி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்தம் செய்யுங்க, முத்தம் செய்யுங்கன்னு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தவர்களும் உண்டு இல்லை? வேதத்தில் இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டி கொடுத்துட்டு கடைசியில் கை நீட்டிட்டு ஆண்டவரை விட்டுட்டு மறுதளிச்சு போயிடாதீங்க. அதை தான் அந்த வேதத்தில் அழகாக நமக்கு சுட்டி காட்டுது. முத்தம் செய்கிறத விட கோபம் கொள்ளாமல் இருந்து நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அது அழகா சொல்கிறாரு, ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. அதனால் சொல்கிறாரு, பயத்துடனே கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக அவருடைய சமூகத்தில். அதனால் தேவனுக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சம் பேர் அந்த இடத்துல இருந்தாலும் எங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க. இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு எச்சரிப்புக்காக. என்னை அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்க. நான் வலதுபுறமும் இடதுபுறமும் விழுந்து விடாதபடிக்கு என்னை என் தகப்பன் கரத்திலே தூக்கி கொண்டு பிதாவினுடைய வலது பெரியஸ்திலே உட்காரும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்கள் மேலே, என் மேலே நீங்கள் பொழிகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் என்ன நீங்கள் முன்குறிச்சிருக்கிறீங்க. என்ன இந்த இடத்துல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க இந்த பூமியிலன்னு சொல்லி உந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை உண்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர்தாமே ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போவும் ஒரு 4-5 மாதங்களாக நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம் எபிரேயர் எழுதின புஸ்தகத்தில் இருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். முதலாவது எபிரேயர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கி இப்போ 10வது அதிகாரத்துக்கு வந்தாச்சு. 6ஆம் அதிகாரத்துலேருந்து எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அது என்னை ரொம்ப பாரப்படுத்தின ஒரு வேத வசனம். எப்பொழுதும் எந்த இடத்துல நின்றாலும் என்னை அந்த வசனம் குத்தி கொண்டே இருக்கும். நான் பேச நினைக்கும் பொழுது, நான் நடக்கும் பொழுது. என்ன தெரியுமா? ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரப்படுத்தி விடாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க, கடிவாளம் போடுங்க கண்ணுக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கணும் ஒவ்வொரு நாளும். இதை குறித்து நான் உங்களோடு கூட பேசிட்டு வரும்போது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது இந்த வேதாகமம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அழகா சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆனால் ஆண்டவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? கவலைப்படுங்க. எதை குறித்து? ரட்சிப்பை குறித்து. மற்றபடி இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை குறித்து எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. 2வதா நான் பேசினது, தேவனால் எல்லாம் கூடும், ஆனால் கூடாதது ஒன்று உண்டு. தேவனால எல்லாமே கூடும், ஆனால் கூடாதது ஒன்று இருக்குதான். அது என்ன தெரியுமா? உலகத்தாருக்கு இல்லை, நமக்கு. என்ன சொல்றாரு தெரியுமா? அடிக்கடி கடிந்து கொண்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதிலே நாசமடைவானா? ஆண்டவருடைய கைவிடப்பட்டு பரிதபித்துக்குரிய நரகத்துக்கு போகும்படியாய் நம்மளை விட்டு விடுவார். அடிக்கடி மன்னிப்பாரு மன்னிப்பாரு மன்னிப்பாரு. மன்னிக்கிற தயவு பெருத்தவர் தான், ஆனால் கோபம் கொள்கிற அளவுக்கு விட்டுறாதீங்க. அதை தான் இந்த சங்கீதம் 2 அழகா சொல்கிறாரு. அடுத்ததாக நான் உங்களோட கூட பேசினது, தேவனுடைய கை உருவாக்குகிறதா இருக்கிறது. களிமண்ணை எடுத்து நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன். அதே இன்னொரு வசனம் சொல்லுது, தேவனுடைய கையிலே விழுவது பயங்கரமாயிருக்குமே. அன்போடு அரவணைக்கிற, ஆறுதல் படுத்துகிற, அணைத்துக் கொள்கிற அந்த கையில் அடி வாங்கிடாதீங்க. மனுஷன் அடித்தா கூட எந்திரிச்சிடலாம், ஆண்டவர் அடி விழுந்தா எழுந்திருக்கவே முடியாது. இதோடு கூட நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டே வரும்பொழுது, ஆண்டவர் கடந்த காலத்தை அழகா ஏசியா தீர்க்கதரிசியில சொல்றான் 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை
சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36 என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இல்ல சிஸ்டர், அதுக்கு முன்னாடி முந்தினவைகளை நினைக்க வேண்டான்றதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் இருக்கு. 32. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். முந்தின நாட்களை நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவரோடு நடந்தீங்க, உங்களுடைய அன்பு எப்படி ஆரம்ப நாட்கள் உள்ள அனல் பற்றி எரிஞ்சிச்சு, எப்படி மற்றவர்களுடைய அற்புதங்களை அடையாளங்களை கேட்டு இன்னும் விசுவாசத்தில் வளர்ந்தீங்க, எத்தனை சாட்சிகளை சொன்னீங்கன்னு சொல்லி அந்த முந்தின நாளை நினைவு கூறுங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசில முந்தினவைகளை, அது கசப்பான அனுபவங்களை, தவறான காரியங்களை, பாரம்பரியத்தை, அது எல்லாத்தையும் நினைக்க வேண்டான்றார் புதிய காரியம். ஆனால் இங்கே முந்தினவைகளை நினைங்கள். என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நினைங்கள். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எபிரேயர் எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 32 to 39 வரைக்கும் நான் உங்களோடு கூட எடுக்கும் பொழுது 3 காலங்களாக நான் பிரித்தேன். 3 காலங்களாக. அது என்னன்னா, கடந்த காலம் 32 to 34. கடந்த காலத்தில் ஆதி அப்போஸ்தலர்களில் உபத்திரங்கள் இருந்துச்சு. உபத்திரங்களின் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை தைரியமாய் செஞ்சாருங்க. நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி அந்த வசனம் நம்மளை ஊக்கப்படுத்துகிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறதா இருந்தது. அடுத்ததாக நிகழ்காலம் 35 to 36. அந்த நிகழ்காலத்தில் பொறுமையோடு கூட இருங்க. இதை தான் நான் போன மாதத்தில் உங்களோடு கூட நான் எடுத்தேன். பொறுமை, எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமை. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து. கழுகுகளை உதாரணமாக நான் உங்களோட கூட பேசினேன். சாதாரணமாக 5 அறிவு படைத்த கழுகுக்கே அவ்வளோ பொறுமை தேவைப்பட்டுச்சு. வாழ்வா சாவா, அந்த 40 வயசுக்கு மேலே அதுவே முடிவெடுக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். இதே வார்த்தையை தான் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வைக்கிறார். என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது 32 ஆசீர்வாதங்கள். அதை வேண்டான்ட்டு உதறி தள்ளிட்டு போனேன்னா 96 சாபங்கள் இருக்கிறது. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல்லிட்டார். இதே போல் கழுகுக்கு சொல்கிறாரு. கழுகு என்ன செய்து ஒரு தீர்மானம் எடுக்குது. போய் அந்த கண்மலையின் மேல் உட்கார்ந்து அந்த அழகை வேதனை, பசி, அதுக்கு தாகம், இதெல்லாம் மத்தியிலையும் அது என்ன செய்கிறது? தன்னுடைய அந்த கூர்மையான அழகை கற்பாரின் மேலே உரசி 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 அது புது பலன் அடைந்து அது ஓடுகிறதா இருக்கிறது. இதை குறித்து நான் உங்களோட கூட எடுத்து முடித்து விட்டேன். அது வேணுமென்றால் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்பொழுது நம் எதிர்காலம், கடந்த காலத்தை முடிச்சிட்டேன், நிகழ்காலத்தை முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுடைய எதிர்காலத்துக்காக வருகிறேன். எதிர்காலம் என்ன சொல்லுகிறது? வசனம் 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் வர்றாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நானும் பிறந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த பாடம் இல்லை. ஆனால் பயமுறுத்துறாங்களோ? உண்மைதானா? உண்மைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. பாதி பேத்துக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அரைக்கையி காக்கையி வருவாரா? நிச்சயமாகவே நான் வருவேன்றாரு. அது இனிமே மன்னிக்கிறதுக்கு வரமாட்டாரு, நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அந்த உணர்வு கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிற நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். அதை தான் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. வருகிறேன் என்று சொல்லுகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அதனால தாமதிக்கிறார். அது கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? பக்கத்தில் கரத்தை கொடுத்து கண்ணை பார்த்து, அவங்க கண்ணை பாருங்க. சொல்லும் பொழுது வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, அவங்க கண்ணை பார்த்து சொல்லணும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். என்னுடைய சபை மக்களை நான் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஒருவர் கூட விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரை. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட என் சபை மக்கள் எல்லோரும் அங்கே இருக்கணும்னு அழகா சொல்கிறாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:25 தியாத்ரா சபைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க அந்த இடத்துல. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளது என்னது?
உங்களுக்குள்ளது என்னது? பற்றி கொண்டிருங்க. உங்களுக்குள்ளது ரட்சிப்பு, விசுவாசம், அந்த ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இது உங்களுக்கென்று எனக்கென்று இருக்கிறத நான் பற்றி கொண்டிருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு அதெல்லாம் பத்திரப்படுத்த நினைக்கிறோம். அதை விட்டுறக்கூடாது. அதுதான் நமக்கு எட்டர்னல் லைஃப், நித்திய காலமாய் நாம் வாழப்போகிற இடம். அழகா சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். பாவமில்லாமல் தரிசனமாவார். அந்த இடத்துல அழகான நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான் இந்த இடத்துல அதை பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். முதல்ல நம்மளுடைய பாவத்துக்காக வந்தவர் இனி பாவம் இல்லை, எதுவுமே இல்லை, நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிறாரு. ஒரே தரம் பலியாகி முடிச்சிட்டாரு. திரும்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுக்கு திரும்ப என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யாக்கோபு 5:8 9 கடைசி வரி. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. இருதயம் மகா திருக்குள்ளது, கேடு நிறைந்தது. உங்க இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா அந்த இருதயத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. அப்பா அழைக்கும் பொழுது, பரிசுத்தர் அழைக்கும் போது நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோமானால் போக முடியாது. அழகா சொல்றாரு அந்த 9 கடைசி வரி, நியாயாதிபதி வாசல் அருகே நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. மற்ற இந்த உலகத்துல எவனுக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கு அதிகாரம் கிடையாது. உண்மைதானே? ஏன்னா நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க, நம்மளை விரல் நீட்டி சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? அழகா வசனங்கள் இருக்கிறது. அழகா சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. நமக்குள்ள கிரீடத்தை எவனும் பறித்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதை காத்து கொள்ளுங்க. நம்ம எதுக்கோ மேன்மைக்காக அலைகிறோம். நம்ம கர்த்தர் நமக்காக மேன்மையாய் வைத்திருக்கிறார். 22:12-20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய 22:12-20. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவங்க அந்த பூமியில கர்த்தருடைய காரியத்திற்காக எதை செய்கிறோம் என்பதற்கு பிரதிபலனை ஆண்டவர் அந்நாளில் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்காக நான் எதை செய்தேன்? இன்றைய காலையில் எழுந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காருக்கு என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிறேன், என்னென்னமோ நம்ம யோசிக்கிறோம். கர்த்தருக்காக நான் இந்த நாளில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அழகா சொல்லுகிறது, அந்த பிரதிபலனை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 20 சொல்றாரு பாருங்க, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தர் வருகிறது நிச்சயமாய் இருக்கிறது. நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆபகுக்கு 2:3 என்ன சொல்றாருன்னு பாருங்க. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் 1 மாதம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தங்கள் அநேகம் பெற்றுக்கொண்டோம். அந்த வாக்கு தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில சுதந்திரித்திருக்கிறோமா? அந்த வாக்கு தத்தத்தை உடையவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தாமதித்தாலும் அது நிச்சயமா நிறைவேறும். அழகா சொல்றார், குறித்த காலத்தில், கொஞ்ச காலத்துல எல்லாம் நடக்க போகுது. எந்த நிமிஷம் தெரியாது, எந்த நொடி பொழுதும் தெரியாது ஆண்டவருடைய வருகை.
திருடனைப் போல இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய ஜீவ கிரீடத்தை பற்றி கொண்டிருங்க, ரட்சிப்பை காத்து கொண்டிருங்க. குறித்த காலத்தில் நம்மளுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிச்சயமாக நிறைவேறும். இதில் எல்லாம் உண்மை. அழகா சொல்றாரு, அந்த பொறுமையோடு காத்திருந்தோமானால் நிச்சயமாக அழிவுக்கு நம் தப்பித்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்படி இல்லாத பட்சத்தில் எருசலேமின் அழிவு நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது. ஒரு வகையில் கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் என்ன செய்கிறாங்க? அறையும்படியாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக யூதர்கள் பெற்றுக்கொண்ட உடனடியான நியாய தீர்ப்பாய் அது இருக்கிறதாம். மத்தேயு 27:25 அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நேசிக்கப்பட்டு தேவனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற ஜனம் சொல்லுது, பிலாத்திடம் சொல்லுது, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தப்பழிய எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் இருக்கட்டும். சாபத்தை தானாகவே என்ன செய்றாங்க? வாங்குறாங்க. அப்படியே குடுங்கடான்னு சொல்லி சாபத்தை என்ன செய்றாங்க? வாங்குறாங்க. அதனால தான் வாயில நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப தெளிவோடு கூட இருக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள முடியாய் கனிகளை நாம் எதை விதைக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். அழகாக சொல்றாரு, இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அதற்கு பின்பு சுமார் 37 ஆண்டுகள் அவர்கள் தங்கள் மேல் அறிவித்த அந்த சாபத்தை அவர்களிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. அந்த என்ன நடந்துச்சுன்னா, எருசலேமின் அழிவு. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மிகவும் மிகவும் எச்சரிக்கை தேவை. வசனம் அடுத்ததாக 10:38 என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதை குறித்து பயங்கரமாக ஆண்டி எடுத்தாங்க. எத்தனை சாப்டர் நீங்களாம் படிச்சிங்கன்னு தெரில, எனக்கு நல்லா அது மனப்பாடமாக இருந்தது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்கிறானா? பிழைப்பான். ஆபுகுக்கு 2:4 பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11. ஓகேவா? தேவனை, இந்த நீதிமான் அப்படின்னா தேவனை நம்புகிறவன், தேவனை சார்ந்து தேவனுடைய வார்த்தையின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவன் தான் நீதிமான். நான் நீதிமான், நான் நீதிமான்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அவருடைய பிள்ளையா இருக்கிறோமானால் நீதிமானா இருக்கிறோம். அந்த நீதிமான் என்றால் தேவனை முற்றிலுமாக நம்புகிறது, சார்ந்து தேவனுடைய வார்த்தையின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவன் தான் நீதிமான். அழகா சொல்றார். ரோமர் 4:3 வாசிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒருவனாய் அழைத்தார். ஏராக்குடைய மகன் விக்கிரகங்களை பண்ணி படைத்து கொண்டிருந்த அந்த மகனை எங்கே போகணும், எப்படி போகணும், ஆண்டவர் அழைச்சி நீ வா, வெளியே வானோன்னு என்ன செஞ்சான்? வரப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தை, நம்ம ஒரு வார்த்தை, ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா எங்கே போகணும், எப்படி போகணும், எந்த விஷயம் ஆண்டவர் சொல்லிட்டார்னா செயல்படுத்த பாருங்க. அதற்கு ஏகப்பட்ட நீங்கள் கொஸ்டின் மார்க் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி நம்புங்கள். நான் நினச்சி பார்க்கல, போன வருஷம் 2025 24 என் மகளை குறித்து நான் பாரப்பட்ட உண்டு. அவளுக்காக நான் நியூ இயர் அப்போ அழுது ஜெபித்து நான் வாக்குத்தத்தம் எடுக்கும் பொழுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லணும் வந்தது. அதே வசனத்தை என் மகளுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது எனக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய காரியமாக நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது, போன வருஷம் இதே டயத்தில் நம்ம யாவரும் அவளுக்காக பாரப்பட்டது உண்டு. கல்யாண திருமண நாட்கள் வைத்திருக்கும் போது எல்லாரிடமும் நம்ம எல்லாரும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சது உண்டு, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கரத்தை கொடுத்தது உண்டு. இந்த நாட்களில் அதை நான் நினைவு கூறி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறேன். அழகா சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நம்பிட்டான். அவர்தான்
அது அவனுக்கு எப்படி இருந்துச்சாம்? நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தின் தகப்பனாய் என்று வாசிக்கப்படுகிறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. ஒரு நம்பிக்கையே இல்லாம அவரோடு உறவு கொள்வது கூடாத, எந்த ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சாதாரணமாக அந்த பூமியில வாழுகிற 70 வருஷம் 80 வருஷம் வாழப்போகிற கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு உண்மை இல்லை என்றால் வாழ்க்கை ஸ்திரப்படவே படாது. எவ்வளவுதான் நீங்க கொண்டாந்து என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, உண்மைதான். அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, அந்த விசுவாசம் முற்றிலுமாக அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க 11:6 விசுவாசம் இல்லாமல், அந்த அன்பு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 3:12 சொல்றாரு வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த வசனத்தை திரும்ப போடுங்க, எல்லாரும் போடுங்க, அதை படிங்க. சகோதரனே, நான் சகோதரனே சகோதரின்னு சொல்லுங்க. சகோதரனே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் உங்களுக்குள் இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. விழுந்து போயிடுவீங்க. தயவு செய்து நீங்க பேசுங்க. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அவன் ஆத்துமாவோடு சொல்றான், தோய்ந்து போயிடாத, கர்த்தரிடத்துல நீ எவ்வளவு நன்மையை பெற்ற. பேசுங்க ஆண்டவரோடு கூட. அது அழகா சொல்றாரு, பாவம் மனிதனுக்கும் பரிசுத்தமான ஒரு இரட்சகருக்கும் இடையிலான ஒரு இணைப்பை இந்த விசுவாசம் என்கிறது உருவாக்குகிறதா இருக்கிறதா, நமக்கு உருவாக்குகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய கிருபை, நம்மளால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய கிருபை. இந்த ரட்சிப்பு கொடுத்து ரட்சிப்பின் கிருபையை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பிரவேசிக்க செய்வது என்ன தெரியுமா? நம்மளுடைய விசுவாசம். விசுவாச அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்டு அளவுகளாக இருக்கிறது. அதை நீங்கள் அனுதினமும் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய விசுவாசம் வளருகிறதா இருக்கிறது. அழகா சொல்லுகிறாரு 1 யோவான் 5:4 நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்துல என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனா என்னையும் உங்களையும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா அவர்தான். அதனால அது அழகா சொல்றாரு, நம்மளுடைய விசுவாசம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தாலும் நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உலகம் மாமிசம் பிசாசு வெக்கப்பட்டு போகும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் கொடுக்கப்பட்ட விசுவாசம், அந்த ரட்சிப்பு என்கிறதான விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமா இந்த உலகத்தை நாம் ஜெயம் எடுக்க முடியும். ரோமர் 11:23 விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நீ விசுவாசித்து பெற்றுக்கொண்டேனா, அது இன்னொரு இடத்துல நீதிமொழியில் இருக்கும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். நான் வேதனை படுக்கையில கிடக்கும்போது கூட இது உமக்கு சித்தமானா எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனா எப்படி நான் இதை முடிச்சேன், எப்படி இது என் கைக்கு வந்தது, எப்படி நீ இவ்வளவு அழகாய் நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆலயத்தில் என்பது எல்லாமே கர்த்தருடைய நாம மகிமைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொன்னார். அந்த விசுவாசத்தின் அளவை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் மேல இன்னும் அதிகமாய் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் அழகா சொல்றாரு. எபிரேயர் 11:6 முழு அதிகார சுருக்கமும் நமக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது? விசுவாசியா அழகா சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அது எப்படி என்றால் மனிதன் பின்வாங்கி போக முடியும் என்று பவுல் கூறவில்லை. பின்வாங்கி போனால் சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? ஏசாயா எழுதின புஸ்தகம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க.
பின்வாங்கி போனால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்துகளில் கலந்து கொண்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் அனுதினமும் வந்து வேதத்தை தூக்கி வருகிற உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறாரு. நம்ம அதிக நேரங்களில் உலகத்தார்ன்ட்டு போகிறோம். இந்த இடத்துல அழகா சொல்றாரு, எந்த மனிதனும் பின்வாங்கி போறானோ அதை சொல்லுது பாருங்க, சம்பவிக்கும். என்ன தெரியுமா? ஏசியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பின்பகுதியில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். பாயிண்ட் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அடுத்து பாருங்க, அவர்களுடைய முடிவு எப்படியா இருக்கிறது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமில்லை, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பழச்சையுமாய் இருக்கிறது. அடுத்து, உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பச்சிக்கிறார். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மறைமுகமாக, பகிரங்கமாக. இப்போதுதான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஓட்டு திருடப்படுகிறது, எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றப்படுகிறது, நமக்கு விரோதமாக எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது புரிஞ்சு கொள்ளுங்க. அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. கீழே படிச்சுட்டே வாங்க. சோதோமின் அதிபதிகளே 10, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வாசிங்க சிஸ்டர். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் 13 வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். காணிக்கைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, கொண்டு வர வேண்டாம். இருதயம் முழுவதும் கேடு நிறைந்து துர்க்குணமாக இருந்துக்கிட்டு கர்த்தரை விட்டு விலகி பின்வாங்கிக்கிட்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சடங்காச்சாரத்திற்காக கடமைக்காக நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு வருகிற இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். 16 வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி என்ன செய்யுங்க? சுத்திகரிங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். 19-20 வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. இதை கர்த்தருடைய வாயே சொல்லிற்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழகா சொல்லுகிறார் அந்த வசனம். இது எப்படி என்றால், தயவு செய்து பின்வாங்கி போகாதபடிக்கு எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இந்த 3 காலங்களாக பிரித்தேன் அல்லவா, கடந்த காலத்திலே ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்வளவு பாடுகள் பட்டார்கள். ஆனால் ஊழியத்தை பின்வாங்கி போகலை, இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஊழியம் செய்த போது எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். 2வது, பொறுமையோடு வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் 3வது, இந்த இடத்துல விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகா ஒரு ரஷ்யாவில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சபை இருந்தது. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா அந்த சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ், அந்த சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக கூட்டமாக பிள்ளைங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சண்டைக்கார ஒரு பையன், அப்படின்னா பயங்கர கோபப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவான், எல்லாத்தையும் அடித்து வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு பையன். அவன் என்ன பண்ணான்னா, வீட்டுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டான். ஆனால் சண்டே கிளாஸ்க்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவான். ஏன்? சாக்லேட். நிறைய சண்டே கிளாஸ்க்கு போன ஸ்டூடெண்ட்ஸாக சொல்கிறாங்க பாருங்க, சாக்லேட் கிடைக்கும் இல்லை? அதே தான்
அதுதான் உண்மை. உனக்கு நிறைய சாக்லேட் கிடைக்கும். அம்மா வயல் வேலை பார்க்குறாங்க, அங்கேயும் போய் இருக்க மாட்டான். ஆனால் அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு போய் என்ன செய்வான், வயலில் உட்காந்து அந்த சாக்லேட்டை ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பான். சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். ஆனால் மனப்பாட வசனத்தை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லி கொடுப்பான். என்ன வசனம் சொன்னாலும் அடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு நிறைய பரிசு பொருட்கள் வாங்கிட்டே இருந்தான். இதை பாஸ்டர் பார்த்தார். இவ்வளோ சேட்டக்கார பையனாக இருக்கிறான் இவ்வளோ, ஆனால் அவனுக்குள்ளற இவ்வளோ மனப்பாடம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு இது இருக்குதேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களையும் மனப்பாடம் பண்ண வைத்தார். நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தார். உடனே அவன் நிறைய மனப்பாடம் பண்ணிக்கிட்டான். பண்ணின மனிதன் ஆயிட்டான். சின்ன பிள்ளையா இருந்தவன் கொஞ்சம் பெரிய மனுஷன் ஆயிட்டான். 60 வயசுக்கு அப்புறமும் அந்த மனப்பாட வார்த்தைகளை சொன்னா டக்கு 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 டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானாம். ஆனா அழகா சொல்லுகிறது, 60 வருடங்களுக்கு கழித்து அந்த வசனத்தை சொன்ன அந்த சிறுவனுடைய பேர் என்ன தெரியுமா? சோவியத். பேர் என்ன? சோவியத். இவர் யாருன்னா ரஷ்யாவின் அதிபராக இருந்த நிக்கிடா குருஷேவ். இவர் யாரு? குருஷேவ், நிக்கிடா குருஷேவ். இவர் 4 சுவிசேஷத்தையும் மனப்பாடம் செய்து அநேக பரிசுகளெல்லாம் பெற்ற அந்த சிறுவன் பிற்காலத்தில் அவர் எதில் தெரியுமா இருந்தார்? கடவுளே இல்லை என்ற கொள்கை உடைய கம்யூனிஸ்ட். ஏன் அப்படி போயிட்டாரு? பரிசு பொருட்கள், மிட்டாயி, இதை ரெண்டையும் பார்த்து இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணாரே தவிர தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த வசனத்தின் கிரியை செய்யும்படியாய் அவர் அனுமதிக்கலை. அதனால அவர் மனப்பாடம் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனால் வார்த்தை என்ன செய்யலை, உள்ள கிரியை செய்ய இடம் கொடுக்கல. இன்னைக்கு சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம பெரியவங்களாகவும் இருக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவரை தேடி போனால் என்ன கிடைக்கும், இதை மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், தேடுறோம். கடைசியில் பாருங்கள், அந்த 4 சுவிசேஷத்தையும் மனப்பாடம் செய்த அந்த சிறுவன் கடவுளே இல்லை என்ற கொள்கையுடைய கம்யூனிசத்தை பின்பற்றி அவன் கடைசி வரைக்கும் அந்த அவன் வசனத்தில் மனப்பாடம் செய்தானுடைய தன் வாழ்க்கையில் அந்த வசனத்தை கிரியை செய்ய இடம் கொடுக்கவில்லை. அதனால் அவன் தன்னுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கோம், நம்ம இருக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், அது என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியா கிடந்தாலும் கர்த்தரை தேடி இருக்க ஒரு நன்மையும் குறைபடாது. வசனம் சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, சிங்கக்குட்டி கூட தாழ் சேர்ந்து கிடைக்கும், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும். அப்ப நான் உண்மை தேடுகிறேனே ஏசப்பா, எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அவரை கேட்குறத விட்டுட்டு நம்ம யார்கிட்ட கேட்டு ஓடுறோம்? மனுஷர்கள் இடத்துல நம்ம கேட்டு ஓடுறோம். அப்போ அந்த வசனம் சொன்னது உண்மை, நம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறது உண்மை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நான் இடம் கொடுக்கல. புரிஞ்சு கொண்டமா? வியாதி வர்றது உண்மை, அந்த வியாதி எப்பவுமே ஆண்டவர் சொல்றாரு கிரியை இல்லாத விசுவாசம் செய்தது. டாக்டர்கிட்ட போகிறோம், கேட்குறோம், ஆனாலும் இந்த மெடிசன் எடுக்கும்போது ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று எழுதியிருக்கிறதே, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய நோய்களுக்காக நீ சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டே. இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்லணுமானால் இன்றைக்கு நான் நிற்பது தேவனுடைய பலத்தினால. ஒரு வாரம் என்னால் உட்கார முடியாது, எழுந்திரிச்சு நிற்க முடியாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திவ்யா அம்மா திடீர்னு வந்தாங்க, போன்லாம் ரொம்ப இதாக வீக்காக இருக்குது, கால்சியமே நீங்கள் எடுக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடி நான் 2 டாக்டரை போய் பார்த்துட்டேன். ஆனால் இப்போ நான் நிற்பது தேவனுடைய பலத்தினாலே. அதனால் அழகா சொல்கிறாரு பாருங்க, இந்த விசுவாசம் என்பது அழகா சொல்லுகிறாரு, நீ விரும்புகிறதை அடைவது அல்ல விசுவாசம், தேவன் விரும்புவதை அடைந்தேடுவதே விசுவாசம்.
அடுத்து சொல்றாரு, உன்னால் முடியாமல் போனவைகளை அடைவதல்ல விசுவாசம், உன்னால் முடியும் என்று தேவன் சொன்னதை அடைவதே விசுவாசம். தேவன் என்ன குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை என்னில் நிறைவேற்றுவார். அதை அடையிற வரைக்கும் நான் விடக்கூடாது ஆண்டவரை. யாக்கோபு அப்படிதானே இருந்தான். என்னை ஆசீர்வாதத்தோட உங்களை போவிட மாட்டேன். பிடிச்சு கொள்ளுங்க, வேற பிடிச்சு கொள்ளுங்க, கொப்பை பிடிச்சு கீழே விழுகணும்னு நினைக்காதீங்க. தேவன் எதையும் செய்வார் என்று நம்புவதல்ல விசுவாசம், தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வார் என்று நம்புவதே விசுவாசம். தடைகளற்ற உயர்வுகளை கொண்டதல்ல விசுவாசம், தடைகள் பல வந்தாலும் உயர்வுகள் தடுப்பதில்லை என்பதுதான் விசுவாசம். தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின் அளவு அல்ல, தேவனை சார்ந்து கொண்டு வாழும் அளவே விசுவாசம். தேவனுக்காக மலையை நான் புரட்டுறேன், அந்த காரியம் செஞ்சிடறேன், இந்த காரியம் செஞ்சிடறேன், அது அல்ல விசுவாசம். அவர் சொன்னது கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ. கடுகளவு ஒரு கல்லை எடுத்து போடு, ஒரு சின்ன ஊழியத்தை செய்யுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. அடுத்து சொல்றாரு, நான் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பதல்ல விசுவாசம், தேவன் நினைத்தது நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும், அதுதான் விசுவாசம். அழகா சொல்றாரு பாருங்க, ஆபகுவுக்கு 2:4 வாசிங்களேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானாம். அந்த இடத்துல என்ன தெரியுமா எனக்கு தேவன் கொடுத்தது? சகிப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமான் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சகித்து கொள்வான். பொறுமையோடு இருந்து சகிப்புத்தன்மை, எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ரட்சிப்பை நான் இழந்து போயிடாதபடிக்கு, அந்த ஜீவ கிரீடத்தை இழந்து போயிடாதபடிக்கு, நீதிமான், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நீதிமான், அவரை போல எப்படி பாடுகள் வந்துச்சோ, எவ்வளவு அழகாய் சகித்தாரோ அந்த சிலுவையில், அந்த சகிப்பு தன்மை உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நீதிமான். நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமானா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளை தான் நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் விசுவாசத்தினால், அவர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே எவ்வளவு என்ன செய்யணும்? சகித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நிச்சயமா கனி கொடுக்கிறவர்கள் மேல கல்லடி படும். நம்ம யாவரும் கனிகள் இல்லையா? கர்த்தருக்கு நிச்சயமா கல்லடி படும். ஆனா நம்ம சகித்து கொள்ளுங்கள். வேதம் அழகா அதற்கு மாறாய் ஒரு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 1:12 என்ன சொல்றாரு? எல்லாரும் வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 1:12. அதனின் மித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதுக்கு சகிக்கிறேன்? பழைய ஏற்பாட்டில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சாதாரண மனிதர் அல்ல, மண்ணல்ல, கல்லல்ல, மரம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த தேவாதி தேவன், இன்றும் ஜீவனோடு இருக்கிறவர், என் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. என்னை வாழ வைக்க முடியும், என்னை வழி நடத்த முடியும், என்னை உயர்வுக்கு கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன். அவர் மனிதன் அல்ல, புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான் மனிதனுடைய ஆவி. அவரை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எபிரேயர் 39 வாசிங்க, 10:39. நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களா இராமல், நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களா இல்லாமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களா ஆத்துமா தேவனிடத்துல போவதற்கு ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோமா? 4-6 வாசிப்போமே. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை
தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தயவு செய்து இந்த ஆத்துமா ஈடேற விசுவாசிப்போம். பின்வாங்கி போனமானால் புதுப்பிப்பது கூடாத காரியமாயிருக்கிறது. அடுத்த அழகா 7-12 வாசிப்புங்களேன். எப்படி எனில் தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம். அழகா சொல்றாரு. முதல்ல எப்படி சொல்றாருன்னா 7வது வசனத்துல நம்மில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்க எப்பெல்லாம் இருதயத்தில் வைத்து அந்த கிரியை செய்ய இடம் கொடுக்குறீங்களோ அந்த ஆத்துமாக்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெறும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இருதயத்துக்குள்ள குப்பையும் முள்ளும் கஷ்டங்களும் கவலைகளையும் குப்பைகளையும் போட்டு சேர்த்துட்டு ஆண்டவர் செய்யலை, இந்த மனுஷன் எனக்கு நம்பிக்கை கொடுக்கல, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் சொல்றாரு சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. வேற ஒன்றும் சொல்ல முடியாது, புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். அழகா சொல்றாரு பாருங்க. இவர்கள் கிறிஸ்துவின் சத்தியங்களை அறிந்து ஏற்றுக்கொண்ட பின் நியாயப்பிரமாணத்தின் சடங்காச்சாரங்களும் பாரம்பரிய வழிமுறைகளையும் திரும்பினவர்கள் தான் இவர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானம் பெற்று திருமுழுக்கு எடுத்து திருவின் பந்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணினவங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் சடங்காச்சாரங்கள், மத வழிபாடுகள், பாரம்பரியமான வழிமுறைகள், மார்க் 8ஆம் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க, திரும்பினவர்கள். ஆனால் உடனடியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை உற்சாகப்படுத்துகிறார் 9. பிரியமானவர்களே, நீங்கள் திரும்பினது உண்மை, ஆனால் உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளையும் இரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களுக்கு உண்டாய் இருக்கிறது என்று நம்பியிருக்கிறேன். உற்சாகப்படுத்துகிறாரு. நீங்கள் எவ்வளோ தவறு செய்திருந்தாலும் இப்போ நான் உற்சாகப்படுத்துகிறாரு. படுத்திட்டு சொல்கிறாரு பாருங்க. 11 பிற்பகுதி, நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்வதற்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இளமை இருந்து உங்களுக்கு நம்பிக்கை பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அழகா சொல்லி முடிக்கிறாரு. ஆத்மா நங்கூரமாய் கிறிஸ்து இருக்கிறார். அந்த வசனம் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா பிற்பதில் தெரியும். நித்திய பிரதான ஆசாரியரார் அவர் மட்டும்தான் இருக்கிறார். நமக்கு இந்த ஆத்துமாவை பிதாவின் இடத்துல சேர்ப்பதற்கு 1 பேதுரு 4:12-19 அது மட்டும் வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கிறிஸ்து இயேசுவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் தூசிக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இந்த அந்நிய காரியங்கள்ல உள்ள போய் சிக்கிக்கிட்டு நான் பாடுபடுறேன், இது கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு சொல்லாதீங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க பாடுபடுகிறீங்களா, பாக்கியவான். இந்த உலகத்துல தேவையில்லாததுக்கு நீதிமொழிகள் அதிகமா படிங்க. எதெல்லாம் பிணைக்கக்கூடாது, எதெல்லாம் கையிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கும். வாசிங்க சிஸ்டர். ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். ஹல்லேலூயா.
நீதிமானோ ரட்சிக்கப்படுவது அரிதானார் பக்தி பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கள். இப்படி ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இன்று வாசிக்கப்படுகிற நிருபங்களாக நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனிகளில் யோனாத்தான் அன்பு என்கிற உள்ளவன். ஆபுகுக் என்றால் சந்தோஷம், யோபு என்றால் நீடிய பொறுமை, கொர்னலியு என்றால் தயவு, தொல்கால் என்றால் நற்குணம், மோசே என்றால் சாந்தம், யோசேப்பு என்றால் இச்சையடக்கம், ஆபிரகாம் என்றால் விசுவாசம், யோனாய் என்றால் சமாதானம். மலர் என்றால் யார்? இன்னைக்கு உங்கள் பேர்கள் அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் யார் என்பதை கர்த்தர் அந்நாளிலே நம்மளை பேர் சொல்லி, பிரியமானவளே, ரூபவதியே, என் மணவாளியே என்று கூப்பிட வேண்டுமானால் அதற்கு ஆயத்தமாகுங்க. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி இத்தனை பேரை வாசிக்கும்படியாய் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஒரு குணம் உள்ள இருந்தது. அதனால தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வர முடிஞ்சிச்சு மகிமையால். அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் என் மூலியமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். இயேசுவே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் என்னை இந்த இடத்துல நிற்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாகும்படியாய், ஒரு பொழுது நாங்கள் பின்வாங்கி போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு எங்கள் ஆத்துமா ஈடேற நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து இந்த உலகம் மாமிசம் பிசாசு வெக்கப்பட்டு போகும்படியாய் இந்த உலகத்தில் ஜெயம் எடுத்து கிறிஸ்துவானவருடைய அடிச்சுவடிலே நாங்களும் நடக்கும்படியாய் எங்களுடைய ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை சிந்தனைகளை செயல்பாடுகளை வார்த்தைகளை கிரிகைகளை எண்ணங்களை நடக்கைகளை எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய பழிப்பிடத்திலே தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்க, அபிஷேகிங்க, நிரப்புங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.